இன்றைய வேத வாசிப்பு பிலிப்பியர் 1 12 முதல் 21 வரையிலான வசனங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கின்றேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்றைய நற்செய்தி, மகிழ்ச்சியை தேர்வு செய். கெய்த் காய்கறிகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தை கடக்கும் போது மன சோர்வுற்றவராய் தென்பட்டார். பார்க்கின்சன் வியாதியின் ஆரம்ப அறிகுறிகளினால் அவருடைய கைகள் நடுங்கிற்று. அவருடைய வாழ்க்கையின் தரம் குறைய தொடங்கியது. அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகின்றனர்? அவருடைய இந்த மங்கலான நினைவுகளை அங்கே ஏற்பட்ட வெடிசிரிப்பு சத்தம் குறுக்கிட்டது. உருளைக்கிழங்கு வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு சிறுவனை சர்க்கர நாற்காலியில் வைத்து ஒருவர் கூட்டி வந்திருந்தார். அவர் குனிந்து அந்த சிறுவனின் காதுகளில் ஏதோ ஒன்றை கிசுகிசுக்க அவனால் அந்த சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. அவனுடைய நிலைமை கெய்த்தின் நிலைமையை காட்டிலும் மிக மோசமான ஒன்றாய் இருந்தது. இருந்தாலும் அவர்களால் முடிந்தவரை மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அப்போஸ்தலர் பவுல் வீட்டு காவலில் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டு தம்முடைய தீர்ப்புக்காய் காத்திருக்கும் தருவாயில் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் சூழ்நிலை நிலவவில்லை. பேரரசன் நீரோ வன்முறைக்கும் கொடுமைக்கும் பெயர் போன ஒரு கொடுங்கோலன். எனவே பவுல் கவலைப்படுவதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அவர் இல்லாததால் மற்ற பிரசங்கிமார்கள் அதை தங்களுடைய புகழை பறைசாற்றுவதற்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என்பதும் பவுலுக்கு தெரியும். அவர்கள் பவுலின் சிறையிருப்பில் அவருடைய உபத்திரவத்தை கூட்ட நினைத்து செயல்பட்டனர். ஆகிலும் பவுல் மகிழ்ச்சியாயிருப்பதை தெரிந்து கொண்டார். பிலிப்பியர்களுக்கும் அந்த மாதிரியை பின்பற்றும் பொருட்டு அறிவுறுத்தினார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்முடைய சூழ்நிலைகள் இருள் சூழ்ந்ததாய் தென்படலாம். ஆனால் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் ஒரு மகிமையான எதிர்காலத்தை நமக்காய் வாக்கு பண்ணியிருக்கிறார். தம்முடைய கல்லறையை விட்டு உயிர்த்தெழுந்த இயேசு அவரை பின்பற்றுபவர்களை அவரோடு வாழ அழைத்துச் செல்வதற்கு மீண்டும் வருவார். இந்த புதிய ஆண்டை நாம் மகிழ்ச்சியோடு துவங்குவோம்.